وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நம் மீது விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த வாராந்தர கடமையாக இருக்கக்கூடிய ஜும்ஆ என்ற ஒன்றுடன் கூட அல்லாஹ்வை தியானிப்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் நல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய வரிசைகளில் 1445 ஆண்டுடைய ரமதான் நம்மை விட்டு சென்று விட்டது. எதிர்வரும் ரமதானில் நாம் அதை அடைவதற்காக இருப்போமா இல்லையா என்பது நிச்சயமாக நாம் யாருக்குமே உத்தரவாதம் கிடையாது. கடந்துவிட்ட ரமதானில் அது என்ன நோக்கத்திற்காக நமக்கு இறைவனிடமிருந்து தரப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய சக்தி அனைத்தையும் திரட்டி நம்முடைய நேரங்களை செலவு செய்து நம்முடைய பொருளாதாரங்களை செலவு செய்து இறைவனுடைய அன்பையும் அன்பிப்பையும் பெறுவதற்காக நம்மளை ஒவ்வொருவரும் முயற்சி செய்திருப்போம். அந்த முயற்சிகள் அனைத்தும் இறைவன் நமக்கு தந்த அருள் பெரும் வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா இல்லையா என்பதை இன்றைய நிகழ்வு நிச்சயமாக தீர்மானிக்கப் போவதில்லை. மாறாக இனி ஒரு ரமதான் நமக்கு வரவிட்டால் கூட, அது நமக்கு வாய்ப்பாக கிடைக்க பெறாவிட்டால் கூட, நாம் எவ்வாறு இருக்க போகிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த ரமதான் நமக்கு மத்தியிலே வந்ததனால் நாம் வழிபாடுகளை கொண்டு நம்மை செம்மைப்படுத்திக் கொண்டதும் அவை. அந்த விதத்துல குர்ஆனுடைய வசனங்களில் சிலது நம்மை எக்காலத்திற்கும் சிந்திக்க வைக்கக்கூடியது, எக்காலத்திற்கும் பயிற்றுவிக்கக்கூடியது என்றாலும் இந்த தருணத்தில்
ரமதான் என்ற பயிற்சி காலம் முடிந்த இந்த தருணத்துல நாம் உள்வாங்கிக் கொள்வது மிக உச்சிதமாக இருக்கும் என்பதற்காக இந்த சில வசனங்களை உடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, சூரத்து தாஹா குர்ஆனுடைய 20வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனம் தொடக்கம் அதற்கு பின்னால் வரக்கூடிய வசனங்கள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நீங்கள் எல்லோரும் வீடு சென்ற பிறகு ஒரு முறையேனும் 2 முறையேனும் அதை விட அதிகமான முறையிலும் ஒரு முறைக்கு பல முறை படித்து அந்த வசனங்களை உள்வாங்க வேண்டும் என்பதை இந்த ஜும்ஆவிலே உங்கள் எல்லோருக்கும் மத்தியிலே ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாற்றில் நம்முடைய யாருடைய எந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய கவனத்திற்கும் வராத நிகழ்வுகளை சொல்லி காட்டுகிறார். அதனை அவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும், அவன் அல்லாத வேறு யாராலும் சொல்ல முடியாது. காரணம், வரலாறு பிந்தைய காலத்தில் முந்தையவர்களை குறித்து எழுதப்பட்டது. தெரிந்ததும் தெரியாததும், புரிந்ததும் புரியாததும், நினைவில் இருந்ததும் இல்லாததும் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இறைவன் எதை சொன்னானோ அது நடந்தது. இறைவன் அதன் மூலம் எதை படிப்பினையாக தர அந்த செய்தி மூலம் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறான் என்றால் அது காலத்திற்குமான நமக்கான உணர்த்துதல், உந்துதல் என்பதை நம்மிலே ஒவ்வொருவரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், வலகத் அஹ்தினா இலா ஆதம மின் கப்ல். இந்த உலகத்து நிகழ்வு இது எல்லாவற்றிற்கும் முன்னரே ஆதமோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தோம். ஃபனசிய, ஆனால் அவர் அதை மறந்துட்டார். ஆனால் அதை அவர் மறந்து விட்டார். ஃபலம் நஜிது லஹு அஸ்மா, அவர் உறுதியாக அதில் இருந்திருக்கவில்லை. அவர் நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையை மறந்து மீறிவிட்டார் என்று சொல்லிவிட்டு அந்த சம்பவம் என்ன, எப்பொழுது அந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்டது, அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா. நாம் மலக்குமார்கள் அனைவருக்கும் ஆதமை படைத்து அவர்களுக்கு முன்னால் நிறுத்தி அந்த ஆதமிற்கு அனைவரும் சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டோம். அனைவரும் சஜிதா செய்தார்கள். இப்லீஸ் நீங்களா, அவன் மாத்திரம் அபா, மறுத்தான். அவன் மாத்திரம் நான் சொன்ன கட்டளையை நான் சொன்னபடி செய்யாது மறுத்தான். ஃபக்குல்னா யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுல் லக வலி ஜௌஜிக். எப்பொழுது நான் சொன்ன கட்டளையை அவன் மறுத்தானோ அப்பொழுதே நான் ஆதமிடத்திலே சொன்னேன், அவருடைய மனைவியிடத்திலும் சொன்னேன். அல்லாஹ் சொல்றான், நாம் சொன்னோம், இதோ இந்த இருக்கிறான இந்த ஆள், இவன் இந்த இப்லீஸ், இவன் அதுவுல் லக வலி ஜௌஜிக், உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் இவன் எதிரியாவான். ஃபலா யஹ்ருஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா, அவன் உங்கள் இருவரையும் இந்த சுவனத்தில் இருந்து வெளியேற்றிவிட வேண்டாம், அப்படி நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் என்றால் அவனால் நீங்கள் சங்கடத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நான் சொன்னேன். ஃபதஷ்கா, அல்லாஹ் பயன்படுறான் இந்த ஒரு அத்தியாயத்துல. இந்த ஷகாவா, இந்த ஷிகாயா, இந்த ஷகா, இந்த கஷ்டம், இந்த சங்கடம் என்ற வார்த்தைய 4 இடத்திலே 4 வேறு கோணங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த இடத்துல குறிப்பாக சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் சொன்னதை கேட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை அவன் சொர்க்கத்தை விட்டு வெளியே தள்ளிடுவான், அதனால நீங்க சங்கடப்பட வேண்டியிருக்கும், உங்களுக்கு கஷ்டம் வரும் என்று நாம் சொன்னோம். நாம் அத்தோடு விட்டுவிடவில்லை. இன்னலக அல்லா தஜுஅ ஃபீஹா வலா தஅரா, இந்த சொர்க்கத்தில் நீர் இருக்கும் காலமெல்லாம். இன்றைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆதி தந்தை ஆதமிற்கு சொன்ன அட்வைஸ், அறிவுரை, அவன் பெருமதிப்பாக அவருக்கு ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த உயர்ந்த இடம், அதனுடைய தன்மை, அதிலிருந்து அவர் பெறக்கூடிய ஆனந்தமும் இன்பமும், ஒருவேளை அது அவருக்கு தவறினால் அவருக்கு கிடைக்கும் சங்கடமும், இந்த உலகத்திலே அவர் அழியும் சீரழிவு, எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசுகிறார்.
ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகிறான். இன்னலக அல்லா தஜுஅ ஃபீஹா வலா தஅரா. இந்த சொர்க்கத்தில் நீ இருக்கும் காலமெல்லாம் உனக்கு பசி என்பதே ஏற்படாது. இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிணி நோய், நம்மை நீங்காது அகலாது இருக்கும் நோய், எல்லா காலத்திலும் நமக்கு தொல்லை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசி. அது இருக்கவே இருக்காது சொர்க்கத்திலே. அதே போன்று வஅல்லா தஅரா, நீ இங்கே நிர்வாணியாகவும் இருக்க மாட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். இந்த உலகத்துல நம்முடைய எவ்வளவு பெரிய ஓட்டமும் தேட்டமும் இந்த ரெண்டுக்கு தான். ஒண்ணு வயிற்று நிரப்பணும், இன்னொன்று மானத்தை மறைக்கணும். ஒண்ணு வயிற்று நிரப்பணும், இன்னொன்று மானத்தை மறைக்கணும். ஒன்று நம்முடைய வயிறு, இன்னொன்று நம்மை சார்ந்தவர்களுடைய வயிறுகள். நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய தேவைக்காக நாம் ஓடுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சொர்க்கத்தில் இருந்தால் உனக்கு பசியும் கிடையாது, உனக்கு ஆடையும் அவசியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். அது மாத்திரம் அல்ல, அது மாத்திரம் அல்ல, இந்த சூரத்தில் இருக்கும் காலமெல்லாம் உனக்கு தாகம் என்பதே வராது. உனக்கு தாகம் என்பதே வராது. அதே போன்று நீ வெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நிழல் பட சுகமாக சொகுசாக இருக்கலாம். சுவனத்துடைய பாக்கியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் ஏராளமான இடங்களிலே. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். எந்த கண்ணும் பார்த்திருக்கவில்லை, எந்த காதும் கேட்டிருக்கவில்லை, எந்த உள்ளமும் அதை உண்மையில் உணர்ந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட நிஅமத் என்று. ஆனால் மனிதர்கள் அன்றாடம் அனுபவிக்கும் பிரச்சனைகளை மாத்திரம் இறைவன் சொல்லி, இந்த எந்த பெரிய பிரச்சனையும் உனக்கு கிடையவே கிடையாது, இது வந்தால் கஷ்டம் என்று சொல்கிறார். இன்று பாருங்கள், நாம் நோன்பு நோற்றோம், பசியை அடக்கினோம். நோன்பு நோற்றோம், பசியை அடக்கினோம். பசி உருவானது, பசியை கட்டுப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் அதை எடுத்துக்கொண்டு நம்மை ஆண்டோம். இரண்டாவது தாகம். தாகம் என்பது இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு சோதனை. அதை இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும். அது சொர்க்கத்தில் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சொர்க்கத்தில் இல்லாத மிகப்பெரிய ஒரு சிரமம் அது இந்த உலகத்திலே தாகம் என்று இருக்கிறது. அதனையும் நாம் இந்த உலகத்திலே அனுபவித்தோம், அதை கட்டுப்படுத்திக் கொண்டோம். இறைவனுக்காக அதை நாம் தியாகத்தோடு எதிர்கொண்டோம். கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பொதுவானது, ஆனால் சொர்க்கத்தில் இல்லாதது. சொர்க்கத்தில் இல்லாதது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க நடந்த நிகழ்வு சொல்றா. ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தானு. ஷைத்தான் சும்மா இருக்கல்ல, இவ்வளவு சொன்ன பிறகு உனக்கு எந்த கஷ்டம் இல்ல, ஒரு நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கை, உனக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது, மாறாக எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தபுரி, ஒரு அனந்தபுரி அது என்று நாம் சொர்க்கத்தை ஆதமிடம் சொன்னோம். ஆனால் ஷைத்தான் அவரிடத்திலே வந்து வஸ்வாஸை உண்டு பண்ணினான். அன்பிற்குரியவர்களே, ஷைத்தானுடைய வஸ்வாஸ் இருக்கிறது, அது எல்லா காலத்திலும் இருக்கும். அது எல்லா காலத்திலும் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். எங்க இருக்கிறவர் இவரு? பூமியில இருக்கிறவர் இல்ல, நம்மை போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடியவர் அல்ல, நம்மை போன்று எந்த பிரச்சனையையும் அவர் இந்த உலகத்திலே கண்டிருக்கவில்லை. ஒரு ஆனந்தமான சுபிட்சமான மேல்லோகத்து வாழ்க்கை வாழும் பொழுதாக்கும் அவரிடத்திலே சென்று ஷைத்தான் இந்த வஸ்வாஸை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். ஷைத்தான் அவரிடத்திலே போய் வஸ்வாஸை, ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தினான். قال يا آدم هل أدلك على شجرة. ஆதமே, நான் ஒரு மரத்தை சொல்லட்டுமா? அந்த மரம் என்ன மரம் தெரியுமா? ஷஜரத்துல் குல்த், நீடித்து நிலைத்திருக்கும் ஒரு மரம். வமுல்குல் லா யப்லா, அழியாத ஒரு ஆட்சியை, நீண்ட ஒரு அதிகாரத்தை உனக்கு தரும் ஒரு மரத்தை நான் சொல்லட்டுமா என்று அவருக்கு அறிவித்து கொடுத்து அவருக்குள்ளே ஒரு வஸ்வாசை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபஅக்கலா. இந்த தவறான செய்தியை கேட்டு மன வஸ்வாசத்திற்கு அந்த மன குழப்பத்திற்கு ஆளான ஆதமும் அவருடைய மனைவியும் அதை உண்டார்கள். ஃபபதத் லஹுமா சௌஆதுஹுமா
فطفقا يخصفان عليهما من ورق الجنة. அவர்கள் இருவருக்கும் அவர்களுக்கு எதை இறைவன் மறைத்து வைத்திருந்தானோ அது வெளிப்பட்டது. வேறு வழியின்றி தங்களை மறைத்துக் கொள்வதற்காக சொர்க்கத்தின் இலைதலைகளை கொண்டு தங்களை மறைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், ஆதம் மாறு செய்து விட்டார். மேல சொன்னா இல்லையா, நாம் அவரோடு ஒரு உடன்படிக்கை எடுத்தோம், அவர் அதை உறுதியாக பேணவில்லை என்று. அந்த உறுதியின்மையை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஆதம் மாறு செய்தார் ரப்பஹு, தன்னுடைய இறைவனுக்கு. அவருடைய அந்த மன இச்சை அவரை வழிகெடுத்து விட்டது. ஒரு கெட்ட செய்தி ஒன்று வெளியே இருந்து வந்தது. அந்த கேடுகெட்டவன் கொண்டு வந்த செய்தியை இவர் இறைவனாக நான் சொன்னதை முன்னிலைப்படுத்தாது அதை சிந்தனையில் ஏற்றி வழிகெட்டு விட்டார். ஆனால் அவர் அந்த நிலையை அடைந்து விட்டால் கூட இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அழகி அவரை மன்னித்து அவருக்கு நேர் வழி காட்டினார். இறைவன் அருளாளன், பெரும் கொடையாளன். அவனுடைய படைப்புகளின் மீது அவனை போன்று இரக்கமும் கருணையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் கிடையாது. இந்த உலகத்திலே நம் மீது யாரும் இறைவனை போன்று இரக்கமோ கருணையோ நிச்சயமாக காட்டவே முடியாது, காட்டவே இயலாது. தாய் இரக்கத்தில் சிறந்தவள் என்று சொல்வார்கள், தந்தை இரக்கத்தில் சிறந்தவர் என்று சொல்வார்கள், கணவன் மனைவி என்று சொல்வார்கள், பிள்ளை என்று சொல்வார்கள். எல்லா உறவிற்கும் இறைவன் ஒரு நாளை வைத்திருக்கிறான். அனைவரும் எதிராக நிற்பார்கள். எதிராக நின்ற ஆதமை அல்லாஹ் மன்னித்தான், அவருக்கு நேர்வழி காட்டினான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்மிலே யாருமே இதிலிருந்து விதிவிலக்கானவர்கள் அல்ல. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விளங்குவதற்காகவே தரப்பட்ட ஒரு அருமையான உன்னதமான சந்தர்ப்பம் தான் ரமதான் என்பது. ரமதான் என்பது நீங்க நோன்பு வச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் கழிச்சிட்டோம்ப்பா 30 நாளை, எவ்வளவு சிரமத்துக்கு அப்புறம் நாம சாதாரணமா இன்னைக்கு உண்ண அல்லது பருக இயல்பு வாழ்க்கை வாழ தயாரா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நாம இதை அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா அப்படிங்க நினைக்கிறீங்க. கஷ்டத்துக்கு மத்தியில நீங்க நினைக்கிறீங்க. மனிதனுக்கு எவ்வளவு சொகுசா இருந்தால் கூட சில நேரங்களிலே அந்த சங்கடங்கள் அந்த அந்த சொகுசுகளை கூட மனதில் வைக்காமல் தவறில் ஈடுபட்டு விடுவான் என்பதுதான் வரலாறு. அதனாலதான் அல்லாஹ் அந்த வரலாறு சொல்றான். குர்ஆன்ல இந்த ஒரு வரலாறு மட்டுமே பல இடத்துல சொல்றான். இது ஒரு இடம் இல்லை. சூரத்து பக்ராவை துவங்கி கடைசி வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசின வரலாறுகள்ல ஒரு வரலாறு தான் இந்த வரலாறு. ஏன் இறைவன் குர்ஆனிலே இதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு கோணங்களில் பேசுகிறான் என்றால் இதில் உன்னதமான உயர்ந்த படிப்பினை இருக்கிறது. நானும் நீங்களும் ஆதமுடைய பிள்ளைகள் என்பதனால் நம்மிலே ஒவ்வொருவருக்கும் இதிலே படிப்பினை இருக்கு. ரமதான் வந்துச்சுங்க. ரமதானுக்கு முன்னால எல்லா பயான்களையும் பேசின ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நபி மொழி. என்ன சொன்னார்கள்? இதா ஜா ரமதான், ரமதான் வந்து விட்டது என்றால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும். வ குல்லிகத் அப்வாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும். ரமதான்ல சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்திருந்தன, நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டிருந்தன. சத்தியம் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல், ஒரு காலமும் அது பொய்யல்ல. நாயகம் அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள், சுஃபிதத்து ஷயாத்து இனல் மாறு, முரண்டு பிடித்து இந்த மனித சமுதாயத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். விலங்கிடப்பட்டார்கள். நாம எல்லாரும் ஃப்ரீயா வழிபாடு செய்வோம், எல்லா வழிபாட்டுல ஈடுபாடு கட்டணும், எல்லா நேரங்களையும் அந்த வழிபாடுகளுக்கு மேல அதுக்கு முன்னால இல்லாத ஆர்வம் அலாதியாக நமக்கு ரமலானிலே ஏற்பட்டதனால் தான் அழகிய மனைவி இருந்தும் அவளை தொட பகலில் பயர்ந்தோம் இறைவனுக்காக. ஏன்? இச்சையே தீக்க ஹலாலான வழி இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இதில் தடுத்திருக்கிறான் என்பதனால். ஒரே ஒரு காரணம், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, அதே மாதிரியான ஒரு தடைதான் மரத்தை தொடாத
பக்கத்துல போயிடாத அப்படின்னு ஷைத்தான் வந்தா வஸ்வாசை ஏற்படுத்துறான். ரொம்ப சாதாரணம் அந்த காரியத்தை சாதிச்சுட்டான். நம்ம ரமலான்ல அந்த காரியத்துல ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறோம் என்றால் ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதே ஹதீஸை நாம் இதற்கு அப்புறம், இது ஷவ்வால், அடுத்து அடுத்து தில் ஹஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் சானி, ஜமாதுல் அவ்வல், அப்படி போயிட்டு மீண்டும் ஷஅபானில் நினைவு கூறுவோம். அப்ப அந்த இடப்பட்ட காலத்துல ஷைத்தான் என்ன வருதான்? ஷைத்தான் என்னவா இருந்தான் அப்படின்னா, அடுத்த ஷஅபான்ல நாம சுஃபிதத் ஷயாத்தீன் ஃபி ரமதான், ரமதானிலே ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்றால் அவன் அது அல்லாத காலத்திலே அனந்தரமாக சுத்துவதற்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு ரமதான்ல கூட ஷைத்தான் தாண்டவம் ஆடிக்கிட்டு தான் இருக்கான் பலர்கிட்ட. ஷைத்தான் ரமதான்ல கூட சாதாரணமா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நம்ம தொழுகிறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், நம்ம ஜக்காத் கொடுக்கிறோம், நம்ம சதக்கா செய்யறோம், நாம நம்ம அளவுல ஓரளவு முஸ்லிமா சரியா தான் இருக்கிறோம் அப்படின்னு. சேர்க்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனால் சேர்க்கக்கூடிய அந்த அமல்களை மிக இலகுவாக நம்மிடத்திலிருந்து தட்டி பறிக்கும் மகா யுக்தி அவனிடத்தில் இருக்கு. ஏன்னா அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான ஒரு சோதனையாகத்தான் நம்மோடு எல்லா நேரமும் பழகும், எல்லா நேரமும் உறவாடும், எல்லா நேரமும் உறவாடி நம்மை கெடுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அவனை ஆக்கி வைத்திருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் ரமலான்ல நல்லா இருந்துட்டோம், ரமலானோட நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது, இனி சுத்தமாக இருப்போம் என்று. சந்தோஷமான தருணம் இது. இதை நீங்கள் மனதார உணர்கிறீர்கள் என்றால் சந்தோஷமான தருணம் அது. ஆனால் அது நிலை பெற வேண்டும். அது நிலை பெற வேண்டும் என்றால் அவனை எக்காலமும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கையாளவும். ஏன் தெரியுமா? அவன் தான் எப்படி வருவான், எந்த ரூபத்துல வருவான், எந்த ஆள் தோற்றத்துல வருவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாம நல்லவன் நினைப்போம், அவன் தான் ஷைத்தான் ரூபத்திலே வருவான். நாம நல்லவன் நினைப்போம், அவன் தான் ஷைத்தான் ரூபத்திலே வருவான். ஏன்? அவனை ஷைத்தான் கடன் வாங்கியிருப்பான், அவனை ஷைத்தான் விலைக்கு வாங்கியிருப்பான், அல்லது இவன் அவனோட ஷைத்தானோட உறவில் இருப்பான். அன்பிற்குரியவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டிய தருணம் அது. ஏனென்றால் ஷைத்தானை குறித்த எச்சரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி செய்தார்கள் தெரியுமா? கடுமையானதொரு எச்சரிக்கை செய்தார்கள். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ரமலான் இத்திகாஃப், ரமலான் இத்திகாஃப், ரமலான்ல செய்யக்கூடிய வழிபாடுகளை உயர்ந்த வழிபாடு இத்திகாஃப். நோன்பு மாதிரி நோன்பை விட சிறந்த ஒரு வழிபாடு இத்திகாஃப். ஏன்னா மற்ற எல்லா கட்டுப்பாடுகளாலையும் எல்லாராலையும் பண்ண முடியும். பள்ளிக்குள்ள ஒருத்தர் தன்னை சிற வச்சுட்டு வெளியே வர முடியாம இருக்கிறது ரொம்ப ரேர். இன்னைக்கு பாருங்க, பல பள்ளிகள்ல கிடையாது, அநியாயம் அக்கிரமம் பண்ணுவாங்க. ஒரு சில பள்ளிகள்ல ஆளு இல்லைன்னு சொல்லி வயசான சிலரை வாடகைக்கு பிடிச்சு பைசா கொடுத்தவங்க உட்கார வச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்களில் இந்த கேவலங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய பள்ளிகள் அப்படி இல்லை. 15-20 பேர் இந்த வருஷம் சாதாரணமா இளைஞர்கள் உட்பட ஏத்துக்காக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை ஏத்துக்காக பொருந்தி கொள்ளட்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது அவ்வளவு பெரிய உன்னதமான வழிபாடு. அந்த வழிபாட்டில் நாயகம் பள்ளியில் தங்கி இருக்க அவருடைய மனைவி சஃபியா பின் ஹுயய் நாயகத்தை பார்ப்பதற்காக வருகிறார். நாயகம் அவர்களுக்காக வெளியே வந்து பேச வேண்டியது ஒரு தேவை. பள்ளியின் வாயிலில் வந்து அன்னையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரு நபித்தோழர்கள் அந்த வழியிலே கடந்து செல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவரையும் பார்த்து விட்டு அந்த இருவரையும் அழைக்கிறார்கள். பேசுறது 2 பேரு. அவர் அல்லாஹ்வுடைய தூதர். கூட இருந்து பேசிட்டு இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவர்கள் எந்த தவறான எண்ணமும் கொள்ளவில்லை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொல்கிறார்கள், இன்னஹா ஜௌஜதி சஃபியா பின்த் ஹுயய், ஹுயையுடைய மகள் சஃபியா என்னுடைய மனைவி ஆவாள், அவளோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 2 பேர்கிட்ட சந்தேகம் விடக்கூடாதுங்கக்கா சொன்னாங்க. நீ எவனா ஒருத்தர் எங்கேயா கிளப்பி விட்டானா நம்மளால எல்லா இடத்துலையும் போய் சொல்ல முடியாது, சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ரொம்ப சாதாரணமா இருக்கு. எவனா எங்கேயா உட்காந்து கிளப்பி விடுவான், ரூம்ல தான் உட்காந்து செய்வான்னு வைங்களேன். ஆனா உலகம் எல்லாம் போகும், நம்மளால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா ஷைத்தான் தான் கிளப்புறான்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது நல்லா வழங்கிக்கணும், கவனத்துல வைங்க.
அவங்க 2 பேரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம்? சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத். இதான் நமக்கான உசூல். நான் மனுஷன், நீங்க மனுஷன், நம்மள ஒவ்வொருத்தரும் மனுஷன். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கையும் சாட்டி இருக்கிறான், ஒரு ஷைத்தானையும் சாட்டி இருக்கிறான். ஒரு மலக்கையும் சாட்டி இருக்கிறான், ஒரு ஷைத்தானையும் சாட்டி இருக்கிறான். ஒரு நல்ல துணைவாளர் ஒருத்தர், ஒரு கேடுகெட்ட துணைவன் ஒருவன் கூட இருக்கிறான். நல்ல ஒருத்தர், நீங்க கீழே விழுந்தா கூட உங்களை தாங்கி பிடிப்பார். மலக்குமார்கள் அப்படி ஒருவர் உங்களோடே இருக்கிறார், உங்களுக்கு நல்வழியும் காட்டுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே அளவிற்கு உங்களோடு இருந்து ஒரு ஷைத்தான் உங்களை கெடுத்துக் கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எப்படி? ஏன்பா, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். உங்களுடைய இரத்த நாளங்களில் ரத்தம் எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் ஷைத்தான் ஓடிக்கிட்டே இருக்கான். ரத்தம் ஓடுற இடத்துடைய மொத்த குவியல் எதுங்க? இதயம். உடம்புல எல்லா இடத்துலையும் சுத்திட்டு அது போய் பம்ப் ஆகி அது பியூரிஃபை ஆகி மீண்டும் உடல் ஃபுல்லா சுத்துறதுக்கு பியூரிஃபையரா இருக்கக்கூடிய ஒரு அழகான பார்ட் ஹார்ட். அதுதான் சுத்தப்படுது. இந்த இரத்தங்களின் நாளங்களில் ஊடாக உள்ள ஓடக்கூடிய ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள போய் அனாவசியமான எண்ணங்களை உருவாக்கி நல்லவனை கெட்டவனா மாத்துவான், கெட்டவனை நல்லவனா மாத்துவான். எல்லா வேலையும் ஷைத்தான் பண்ணுவான். அவனால ரமதான்ல பண்ண முடியும் என்றால் ரமதான் அல்லாத காலங்களில் இன்னும் தீவிரமாக பண்ண முடியும். ஆனா ரமதான்ல கட்டுப்பாட்டுல அல்லாஹ் வச்சிருந்தான். அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலங்கிட்டு இருந்தான். நமக்குள் அவனால் எதையும் சாதிக்க முடியவில்லை. நன்றாக வழிபாடுகளில் ஈடுபட்டோம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். அதிகாலையில 3 மணிக்கும் இவ்வளவு கஷ்டமான சூழல்ல பள்ளிவாசல்ல அணிகோர்த்து இரவு தொழுகைகளை தொழுதாங்க நம்முடைய சகோதரர்கள். சஹாபாக்கள் இல்லை, யாரும் சஹாபாக்கள் இல்லை. என்னைக்கு உள்ளவங்க? இன்னைக்கு சமகாலத்தில் உள்ளவங்க. சஹாபாக்கள் யாரும் இல்லை சகோதரர்களே, இன்னைக்கு சமகாலத்தில் உள்ளவங்க. என்ன எண்ணம்? நம்முடைய எண்ணம் உன்னதமானது, உறுதியானது, உயர்வானது. எதிர்பார்ப்பு இறைவனிடத்துல. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1வது வானத்திற்கு வருகிறான். உலகத்துக்கு அவன் வர்றதில்லை, அவன் உலகத்துக்கு வர முடியாது. அவனுடைய மாட்சிமை, அவனுடைய மேன்மை இந்த உலகம் தாங்காது. எனவே அவன் உலகத்துக்கு வர்றதில்லை, யாருக்கும் அவன் காட்சி தருவதில்லை. ஆனால் அவனுடைய அருள் இறங்கக்கூடிய அருமையான நேரம். அவன் 1ஆம் வானத்தில் இருந்து கொண்டு கேட்கிறான். எல்லாரும் அணிகோர்த்து நின்று அவனை தொழுது கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஷைத்தான் அப்பெல்லாம் கட்டுப்பாட்டுல இருந்தான் இல்லையா, அதுக்கு பிறகு மெதுவா நம்மள முதல்ல அதிகாலை தொழுகையில அல்லது நாம தொழுத அந்த தஹஜ்ஜுதுல இருந்து மெதுவா கழட்டிடுவோம். எவ்வளவு பேர் தொழுகிறாங்கன்னு தெரியல. அடுத்து ஃபஜ்ர் கொஞ்சம் பேர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நீ எவ்வளவு பேரை கழட்டுவான்னு தெரியல. அடுத்து மத்த வழிபாடுகள் மாஷாஅல்லாஹ் இன்னைக்கு ஜும்மால கரெக்டா நிறைஞ்சிருச்சு. ஆனா கொஞ்ச காலமா அப்படி பார்க்க முடியல. கடைசி செஃபெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நம்மளை கழட்டிடுவோம். இது வழிபாடுகளில் கழட்டுகிறான் என்றால் இதை விட அவன் யுக்தி வழிபாடுகளை நன்றாக செய்யக்கூடிய சகோதரர்களுக்குள்ளே வழிபாடு செய்து சேர்த்த நன்மைகள் இருக்கின்றன, அதை இல்லாமல் கபலீகரம் செய்வதற்கான முயற்சியை அவன் மேற்கொள்ளும். அப்படி செஞ்சா அப்படின்னா அப்பத்தான் நமக்கு ஒரு அருமையான உபதேசமும் அறிவுரையும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ மூசாக்கல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நம்ம வாப்பாக்கு சொல்றான், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான், அவருக்கு அல்லாஹ் தௌபாவை தந்தான், அவருக்கு நேர்வழியை தந்தன்னு சொல்லிட்டு சொல்றா. இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க, நீங்க இனி இருங்க இருக்க கூடாது, இனி நீங்க என்ன செய்ய முடியாது. அந்த மரத்தை தொட்டீங்கன்னா நீ பாவி ஆயிருவேன் நான் சொன்னேன், நீ போய் தொட்டுட்ட. அவன் சொன்னதை கேட்டுட்டு நீங்க வழிகேட்டுல போயிட்டீங்க. அதனால நீங்க இருக்க இடம் தகுதியான இடம் இது இல்ல, இந்த சூனம் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி விட்டு அல்லாஹ் சொல்கிறான், இங்க இருந்து இறங்கி நீங்க போங்க. உங்களில் சிலருக்கு எப்பொழுதும் எதிரிதான். நீங்க அவன் எதிரி, இவன் எதிரி, அந்த அமைப்புக்காரன் எதிரி, இந்த அமைப்புக்காரன் எதிரி, அந்த அடிக்க வரான் பாருங்க, அந்த நாட்டுல அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, இந்த மாநிலத்துல நம்மளை குத்துறான் பாருங்க, எல்லாம் தூரம் விடுங்க. கூடவே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கான், எப்போ உங்களை கவுக்கலான்னு பாக்குறது. கூடவே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க, எப்போ அவன் உங்களை கவுக்கலான்னு பாக்குறது. அல்லாஹுடைய தூதர்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு, நீங்க கீழே இறங்கி போங்க, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதும் எதிரிதான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ هُدًى فَإِمَّا يَأْتِيَنَّكُمْ مِنِّي هُدًى, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا يَضِلُّ وَلَا يَشْقَى, யார் என்னிடமிருந்து ஒரு நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் ஒரு காலம் வழி தவற மாட்டார், கஷ்டப்படவும் மாட்டார். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை கவனிங்க. மேல அல்லாஹ் சொர்க்கத்துல அவரை பார்த்து சொல்றான், ஃபலா தஷ்கா, இங்க உனக்கு கஷ்டம் வராதுன்னு சொன்னா, கீழே வந்தா கஷ்டம் வரும், பசி வரும், தாகம் வரும், நீ உறுதியான உணர்வ அப்படின்லாம் சொன்னா, ஆனா கீழே வந்த பிறகும் உனக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா நான் என்னிடமிருந்து தரும் நேரு வழியை நீ பற்றி கொள்ளுங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம கையில அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. இந்த வேதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னரே இறைவன் இந்த இறுதி சமுதாயத்திற்காக தர வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டார். நம்முடைய நம்பிக்கை ரொம்ப கிளியர், நம்முடைய அக்கீதா ரொம்ப கிளியர். இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த 6666 வசனம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுறதுக்கு முன்னரே லவ்ஹில் மஹ்ஃபூதில் எழுதப்பட்ட வசனங்கள். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த அத்தனை பிரச்சனைக்கு இந்த குர்ஆன் தீர்வு தரும். அதனால இந்த குர்ஆனை முறையாக அணுகுவோம் என்றால், ஷைத்தான் ஆதமை வழிகெடுத்து வெளியே அனுப்பிட்டான். நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றோம், கஷ்டத்துக்கு மத்தியில தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு நேர்வழி என்னைக்குனாலும் சரி சவாலாக பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது இருக்கும். கடைசி நிமிஷம் இருக்கு இல்லையா, கடைசி நிமிஷம் எப்போ, இறுதி மூச்சு விடுற நேரம், இல்லல்கர்கம், நம்முடைய தொண்டை குழியை உயிர் அடையும் நேரம், அந்த நேரம் வரைக்கும் ஷைத்தான் வருவான். வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு, யா இன்சான் இக்ஃபர், இப்ப நீ நிராகரிச்சுட்டு நீ என் கூட வந்துடலாம்னு அவன் வேற ஒன்ன சொல்லி நம்மள கூப்பிடுவான். நிச்சயமா கூப்பிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் இருந்து நம்மளை காப்பாற்றணும்னா நம்ம இந்த குர்ஆனை ரமதானோட விட்டுறக்கூடாது. தயவு செய்து இந்த குர்ஆனை ரமதானோட விட்டுறக்கூடாது. ரமதான்ல மாஷா அல்லாஹ் எல்லாரும் குர்ஆனை இண்டிவிஜுவலா ஒரு குர்ஆன் முழுசா முடிக்கணும், 2 முடிக்கணும் அப்படின்னு வீட்டுல மனைவி மக்கள் பிள்ளைகள் தாய் தெரியல போட்டி போட்டு ஓதிருப்பீங்க. அது மாத்திரம் இல்லாம மாஷா அல்லாஹ் இங்க ஹஃபாதுகளை ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை ஓத வச்சு பின்னாலன்னு மனம் குளிர கேட்டு குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் உள்வாங்கி இருப்பீங்க. ஆனா ரமதானுக்கு பிறகு நம்முடைய இயல்பான வாழ்க்கை அதற்கான சூழ்நிலையை எவ்வளவு தூரம் சாத்தியமாக வைத்திருக்கிறது என்பது தெரியாது. அதனால அன்றாடம் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்காது இன்றைய என்னுடைய நாள் கழியாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த வசனங்களோடு தொடர்பு ஏற்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வசனங்களை யார் கைப்பற்றினாங்களோ அவங்கள ஷைத்தான் ஒழிச்சுட்டார். இது 1. 2வது, இந்த வசனங்களை நீங்கள் கை கொண்டாலும் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் படிக்கக்கூடியவர்களையும் ஷைத்தான் சில நேரம் வழிகெடுத்து அவங்க எல்லாரும் ஒன்ன பார்த்து வரக்கூடிய அந்த நேர்வழியில் நான் உட்கார்ந்து கொள்வேன் என்று சொன்னவன் ஷைத்தான். யார்கிட்ட? அல்லாஹ் இடத்துல சொன்னவன், அல்லாஹ் இடத்துல சொன்னவன். சரி, அப்ப உன்னால ஆனதை என்னுடைய அடியார்கள்ட்ட என்னனாலும் செய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னக்கமினல் முன்தரின், உனக்கு நான் அவகாசம் தருகிறேன் என்று அல்லாஹ் அவகாசம் தரான். அந்த அவகாசத்தை வாங்கி கொண்டுதான் நான் இவர்களை வழிகெடுப்பேன், நீ இவர்களில் அநேகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவே பெறமாட்டாய் என்று இவரிடத்துல சொன்னான். ஆனா அதே ஷைத்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், இல்ல இபாதக மின்ஹுல் முஹ்லஸின், யார் இஹ்லாஸோடு உள தூய்மையோடு உனக்காக வாழ்கிறார்களோ அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்றான். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு எல்லார் கைக்கும் வந்துருச்சு குர்ஆன், எனக்கு எல்லார் கைக்கும் வந்துருச்சு மாஷா அல்லாஹ். யார் கையிலையும் குர்ஆன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவு குர்ஆன் நம்ம சஹாபாக்கள் இல்லை, அன்னைக்கு மனப்பாடம் பண்ணி மட்டும்தான் அவங்க குர்ஆன் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் அன்னைக்கு சஹாபாக்கள் கையில அவர் ஒரு புத்தகத்தையே கொடுத்திருக்கல. இன்னைக்கு நம்ம வீடுகளை எல்லார் கையிலும் புத்தகங்கள் குர்ஆன் வந்துருச்சு மாஷா அல்லாஹ். ஆனா இதனுடைய வாழ்க்கை நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சவால் என்ன தெரியுமா? இவரை திருப்திப்படுத்தவா, அவரை திருப்திப்படுத்துவா, இவரை திருப்திப்படுத்துவா, இவரை திருப்திப்படுத்துவா, என்ன திருப்திப்படுத்துவா, தலைவரை திருப்திப்படுத்துவா, செயலாளர் திருப்திப்படுத்துவா. எல்லாம் மனுஷன் அழிஞ்சிருவான், எல்லாம் மனுஷன் அழிஞ்சிருவான். நாளைக்கு யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. பெத்த தகப்பன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பெத்த தாய் தள்ளைக்கு உதவி செய்ய முடியாது,
யதார்த்தம், எல்லா இடத்துல உள்ள யதார்த்தம். அப்ப அன்னைக்கு உதவி செய்ய போற ஒன்று இருக்கிறது என்றால், நீங்க நேர்மையா அல்லாவுக்காக வாழ்ந்துருந்தீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவான். இஹ்லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, உடைய வழிபாடு நேர்மையாக இருந்ததுன்னா, நீங்க அல்லாவுக்காக ஒரு காரியத்தை பண்ணக்கூடியவளாக இருந்தால், நீங்க முழுக்க முழுக்க நான் இதை செய்கிறேன், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா என்று பார்வைக்கு வரும். இந்த ஒரு பார்வை வந்துச்சு அப்படின்னா ஷைத்தானுடைய மாய வலைக்குள்ள நம்ம சிக்க மாட்டோம். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் எந்த தோற்றத்துல வந்தாலும் சரி, அவனுடைய பாச்சை நம்மகிட்ட என்ன செய்யாது, பலிக்காது பலிக்காது பலிக்காது. ஏன் பலிக்காது? இல்ல இபாதக்கு மின்முல் முஹ்லஸீன்னு அல்லாஹ்விடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஹ்லாஸோடு உள்ளவர்களை நம்மை ஆக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இதுக்காக துஆ செய்யுங்க. ஏன்னா பெண்ணும் பெரும் சஹாபாக்களும் யார் தெரியுமா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. உமர் பின் கத்தாப் யார் தெரியுமில்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமரே நீ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போனா உனக்கு எதிராக ஷைத்தான் வந்தானா அவன் பாதையை மாத்திட்டு வேற பாதையில போயிடுவான். லவ் செலக்ட் ஃபஜ்ஜன், நீ ஒரு வழியில வந்தா உமரே லஃபஜ்ஜல் ஆகர், அவன் இன்னொரு வழியில போயிடுவான் ஷைத்தான் அப்படின்னு சொன்ன உமர் ஹுதைஃபத்து பின் யமான் என்ற ஒரு நபித்தோழர் இடத்துல, யார் தெரியுமா? ஸாஹிபு ஸிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா ரகசியங்களையும் பாதுகாத்து வைத்திருந்த ஒரு உன்னதமான நபித்தோழர் ஹுதைஃபத்து பின் யமான் என்ற ஒரு நபித்தோழர் அவரிடத்துல வந்து கேட்கிறார், ஹுதைஃபாவே முனாஃபிக்குடைய லிஸ்ட் அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிறாங்க, அதில் என்னுடைய பெயர் இருக்கிறதா? யாருடைய பேரு? உமராகிய என்னுடைய பெயர் இருக்கிறதா? யாரே நிஃபாக்குக்கு முனாஃபிக்தனத்துக்கு பயந்துருக்காங்கன்னு பாருங்க. நாம இஹ்லாஸோட இருந்தா முனாஃபிக்தனம் நமக்குள்ள வராது. முனாஃபிக்தனம் நமக்குள்ள வராம இருந்தா நேர்மையாக நம்ம அந்த உலகத்திலே இருப்போம், மறுமையில இருப்போம். நிச்சயமாக ஷைத்தானுடைய எந்த மாயவலையும் நம்மை கட்டி போடாது. எல்லாம் உள்ள இறைவன் நம்மை எல்லா காலங்களிலும் சில சிக்கல்களும் விலங்குகளும் அறுக்கப்பட்ட அந்த ஷைத்தானுடைய மாய வலையிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றி அருள் செய்யட்டும். بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بذكر الحكيم. أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أحمده سبحانه وأشكره على نعمه وامتنانه وأشهد أن محمدا عبده ورسوله داعين إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد, அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய வெள்ளிக்கிழமை நாம் பிரஜைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. எல்லா முனைகளிலும் மிக தீவிரமாக பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாட்களிலே அந்த பிரச்சாரங்களும் முடிவுக்கு வந்துவிடும். ஆண்டவர்கள் ஆளக்கூடியவர்களையும் ஆழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆண்டவர்களையும் குறை சொல்லி திட்டி தீர்த்து குறை நிறைகளை பேசி தேர்தல் களம் மிக உக்கிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரஜை நானும் நீங்களும் இந்த நாட்டுடைய பிரஜை என்ற முறையிலே இந்த நாட்டிலே முறையாக வாக்களிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த நாட்டிலே முறையாக வாக்களிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் இன்னார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிந்த அளவிற்கு நம்மால் ஆன வாக்குகளை செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அது சம்பந்தமான அறிவு என்னை விட உங்கள் எல்லோருக்கும் மிக தெளிவாக தெரியும். நான் அதை சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு செய்தி நான் இங்கிருந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவசியமான தேவையான பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அது ஒரு அழகான பிரார்த்தனை. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. இதுவாக எல்லா நேரத்திலும் கேளுங்க. எல்லா இடங்களிலும் எலெக்ஷன் நடக்கும். நம்ம ஜமாத்துல கூட எலெக்ஷன் வரும்.
சரியா? துவாவை கேளுங்க. எப்படி கேளுங்க? பொதுவான துவா, அழகான துவா. எப்படி அழகான ஒரு அருமையான துவா. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யஹாஃபுக ஃபீனா. இறைவா, எங்களுடைய விஷயத்தில் உன்னை எவன் அஞ்ச மாட்டான். எங்களுடைய விஷயத்தில் நாங்கள் எல்லாம் பிரஜைகள், நாங்கள் சாமானியர்கள், குறைந்தபட்சம் ஓட்டு போடும் அளவிற்கானதான் எங்களுடைய அதிகாரம். ஒரு காலத்துல எல்லாம் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் எல்லாம் இல்லை. உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகார அமைப்புகள் கூட டெம்மியா மாறி அதுகளால எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமைகள் மாறி யதார்த்தம். ஒரு ஜமாத் தலைவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு போய் யாரும் எதையும் அணுக முடியும். இன்னைக்கு சாதாரணமா அது நடக்கு. அணுகியும் பதில் சொல்லலைன்னா அவர் விஷயத்தை பொதுவா பேசக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமா இருக்கு. பேசக்கூடாது. இஸ்லாமுடைய ஒழுக்கம் பேசக்கூடாது. சலஃபுடைய மனதில் அது கிடையாது, அது அசிங்கம். ஆனால் இந்த இந்திய ஜனநாயகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் இடித்துரைக்க முடியும். அவருடைய கவனத்திற்கு மீடியாக்கள் மூலம் அதை கொண்டு செல்ல முடியும். இருந்தும் இங்கு தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கிறது. நாளொரு ஒண்ணு முன்பொழுது மேனியும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கு. இஸ்லாமியர்கள் அரசியல் கட்சிகள் நடத்துகிறார்கள், முஸ்லிம் அமைப்புகள் இருக்கிறது, ஒன்றும் நடக்கவில்லை. சரி, அது இறைவனுடைய ஆட்டம். ஆனால் சாமானியன் நானும் நீங்களும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதத்தை எப்பொழுதும் எழுதலாம். ஒன்று வாழ்க்கை சீட்டு என்று சொன்னால் அது இந்திய பிரஜை என்ற முறையில் நாம் செய்யும் கடமை என்றால், அதை விட மிகப்பெரிய ஒரு கடமை ஒரு முஸ்லீமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. இந்த கடமை உங்களுக்கானது அல்ல, எல்லோருக்குமானது. எனக்கானது, உங்களுக்கானது மாத்திரமல்ல. இருக்கக்கூடிய அப்பாவிகள், இருக்கக்கூடிய சராசரிகள், இருக்கக்கூடிய சாமானியர்கள், இவர்கள் அனைவருக்குமானது. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா. இறைவா, எங்களுடைய விஷயத்தில் எவன் உன்னை அஞ்சாது எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவானோ அவனை எங்கள் மீது சாட்டி விடாது. மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. எங்கள் மீது எவன் கருணையே இல்லாமல் நடந்து கொள்வானோ அவனையும் எங்கள் மீது நீ சாட்டி விடாது. எங்கள் மீது கருணையும் இல்லாமல் எவன் நடந்து கொள்வானோ அவனையும் எங்கள் மீது ஆட்சியாளனாக சாட்டி விடாது, அதிகாரம் உள்ளவனாக சாட்டி விடாது என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். தயவு செய்து இந்த பிரார்த்தனையை மனனம் செய்து எல்லா தொழுகைகளிலும் கலந்து ரப்புல் ஆலமீன் மிகப்பெரியவன், ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்கக்கூடியவன், அவன் தான் முழுக்க. இவனை வச்சுத்தான் இந்த சமுதாயத்தை திருத்தணும்னு நினைச்சா எவனை வச்சு திருத்தணுமோ அவனை வச்சு திருத்துவான். ஃபிரௌனை கண்ட முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஃபிரௌனுக்கு பின்னால அவனை மாதிரி ஒரு கொடியவன் பெரியவன் யாரும் இருக்க முடியாது. அப்படித்தானங்க? அவனை மாதிரி உலகத்துல இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன ஒரு பெரிய கொடியும் கிடையாது. ஆனா ரப்புக்கும் இல்ல. நான் யார் தெரியுமா? நீ ரப்புன்னு யார சொல்றியோ அவனுக்கு விட பெரியவன் சொன்னவன். அப்படி சொன்ன ஒரு ஃபிரௌனை இனி என்ன செய்ய போறது இல்ல, வரப்போறது இல்ல. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு ஊமையில ஒண்ணு, சமுதாயத்துல எவன்லாம் தொழலையோ 5 வக்து சொல்லிக்கிறேன், அதை மறுபடியும் எவன்லாம் 5 வக்து தொழலையோ அவன்லாம் மறுமையில ஃபிரௌனோடும் ஹாமானோடும் காரூனோடும் எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு கொடியவன். ரசூலுல்லாஹி கை காட்டி பேர் சொல்லி இவெல்லாம் அவ்வளவு பெரிய கொடியவன் சொன்னவன். அப்படி அதுக்கு பின்னால எவன் பேரையும் ரசூலுல்லாஹி சொல்லல. அதனால அப்படி ஒருத்தர் பிறகு வரவே போறது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை கண்ட முஸ்லிம்களால பின்னால வந்த யாரையும் ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போகலாம். ஆனா நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய சந்ததிகளுடைய எதிர்காலம், இந்த மண்ணுடைய வளம் எல்லாமும் பேணப்பட வேண்டும் என்றால், நிம்மதியும் சுபிட்சமும் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்றால், நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அதனால அல்லாஹ்விடத்துல அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா அப்படிங்கிற துவாவை கேட்டுக்கிட்டே இருங்க. துவாவை தெரியலன்னா இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய எல்லா போர்டுகளையும் எழுதி போட சொல்றேன். மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் எல்லா நேரத்திலையும் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் அவருடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக ஆக்கியவர்களும். اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.